ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரித்த தினமாக கொண்டாடப்படுகிற இந்த வைகாசி விசாகம் இந்த திருநாளில் நம்ம துவாரகா மாயில் நம்ம சாயை தரிசித்து விட்டு கோவிலை முழுவதுமாக சுற்றி வரலாம். நிறைய விஷயங்கள் இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல நம்ம சாயை பாருங்கள். அதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து கோவிலை முழுவதுமாக சுற்றி வாங்க. போன பிறவியில் செய்த ஒரு நல்ல விஷயத்தால், ஒரு பிறவி பலனால் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஆன்மீகத்தில் அதுவும் அற்புதமான ஒரு குருவோட வழிகாட்டுதலோட நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த கலியுகத்தில் இந்த கொடுமையான வாழ்க்கையை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் நம்மளோட குரு மட்டும்தான். இன்றைக்கி வைகாசி விசாகம் எல்லாரும் கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முருகப்பெருமான் சித்தர்களுக்கு தலையானவர் முருகப்பெருமான்னு சொல்லும்போதே நிறைய பக்தர்களுக்கு சாயும் ஞாபகம் வந்துடுவாங்க. சாயை வணங்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் சாயும் ஒரு சித்தர் தான் அப்படின்னு. அந்த ஒரு காரணத்தினால தான் இவங்கெல்லாம் நமக்கு சூட்சமமாக காட்சி கொடுப்பாங்க. நமக்கு பல வழியில் உதவி செய்வாங்க. நினைக்கும் போது கண்ணு முன்னாடி தோன்றிடுவாங்க. நம்ம நினச்சோம்னா கண் முன்னாடி வந்துடுவாங்க. உண்மையான பக்தர்கள் நினைக்கும் போது அவங்களுக்கு கண் முன்னாடி வந்துடுவாங்க. முக்கியமாக அவங்க இக்கட்டான நிலையில் இருக்கும்போதும், மன குழப்பத்தில் இருக்கும்போதும் அவங்களுக்கு தெளிவு கொடுப்பாங்க. இவர்கள் எல்லாம் கடவுளோட அவதாரமாக இருந்தாலும் கூட குருவாகவே செயல்பட்டுட்டு இருக்காங்க. மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக. நம்ம முக்கியமாக அந்த குரு பூர்ணிமா நேரத்துலலாம் சாய் பக்தர்களுக்கு ரொம்ப விசேஷமான நாள். ஏன்னா குருவுக்கு உகந்த நாள். அதே நேரத்தில் முருகப்பெருமானுக்கும் அந்த உகந்த நாள் குரு பூர்ணிமா வரப்போகிறது. அடுத்த மாதம் ஜூலை மாதம் குரு பூர்ணிமா வர இருக்கிறது. ஏன்னா சிவபெருமானுக்கே பாடம் எடுத்தாராம் முருகப்பெருமான். அதனால் முருகனுக்கும் உகந்த நாள் குரு பூர்ணிமா. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இன்றைய தலைப்பு முற்பிறவி ரகசியம், பூர்வ ஜென்ம தொடர்பு. இந்த பூர்வ ஜென்ம தொடர்பு இல்லாமல் யாரும் குருவை அடைய முடியாது. ஏதோ ஒரு நல்ல விஷயத்தால் தான் நம்ம எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு நம்மளோட வாழ்க்கையில். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஒரு பிறவியோட பிரதிபலிப்பு கண்டிப்பாக இருக்குது. அதான் உண்மையும் கூட. இன்றைக்கி ஒரு உண்மை சம்பவம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய கதைகள்லாம் கேட்டிருப்போம் நம்மளோட குடும்பத்தில். நம்ம சேனலில் புராணங்கள் இதிகாசங்கள்லேருந்து நிறைய கதைகள், ஆன்மீக கதைகள் கேட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கி ஒரு உண்மை கதையை பார்க்க போகிறோம். மகாத்மா காந்தியடிகள் இருக்கும்போது நடந்த ஒரு விஷயம். அவரே ஆய்வு பண்ண சொன்னார். அந்த குழுவில் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் இருந்தாங்க. எதை பற்றிய ஆய்வு அப்படின்னா, குஜராத் மாநிலத்தில் பகதூர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு ஒரு 3 வயது குழந்தை. அந்த குழந்தையோட பேர் சாந்தா தேவி. அந்த சாந்தா தேவி அவங்க வீட்டில் புலால் சமைப்பாங்க. அதாவது மாமிசம், இறைச்சியெல்லாம் சமைப்பாங்க. அவங்க அந்த மாமிசம்லாம் சமைக்கும்போது அந்த குழந்தை சாந்தா தேவி சொல்லுதான், நான் சாப்பிட மாட்டேன், நீ ஏன் செய்கிற அப்படின்னு அவங்க அம்மாவை பார்த்து கேட்குது. 3 வயது குழந்தை. எங்கள் வீட்டில் இதெல்லாம் சாப்பிட மாட்டோம், நீங்கள் ஏன் செய்கிறீங்க அப்படின்னு. அந்த குழந்தையோட அம்மாவும் அப்பாவும் சொல்கிறாங்க, நாங்கள் உன்னோட பெற்றோர்கள், உன்னோட அம்மாவும் அப்பாவும், நாங்கள் சொன்னால் நீ சாப்பிடணும்ல அப்படின்னு. அதுக்கு அந்த குழந்தை சொல்லுது, இல்லை நீங்கள் என்னோட அப்பா அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை மேற்கொண்டு பேச ஆரம்பிக்குது. அவங்க அம்மா சமைக்கும் போதெல்லாம், ஏன் மிளகாயை இவ்வளவு போடுற, இதை ஏன் இவ்வளவு போடுற, அதை அப்படி செய் இப்படி செய்யணும் சமையல் குறிப்பெல்லாம் கொடுக்குது. இப்படியே வீட்டுக்கு யார் வந்தாலும் இதே மாதிரியே பேசுகிறது. என்னோட பெற்றோர்கள் இவங்க கிடையாது, என்னோட ஊர் வேறு ஊர், நான் வேறு குடும்பத்தை சேர்ந்தவங்க, நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன், அது இதுன்னு இந்த குழந்தை இப்படியே பேசுகிறத பார்த்த அவங்க வீட்டில் இருக்கிறவங்க, வெளியே இருக்கிறவங்க எல்லாரும் இந்த குழந்தைக்கு ஏதோ பேய் பிடிச்சிருச்சு போல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்போல்லாம் அந்த காலத்துலலாம் அப்படி தான் நினப்பாங்க. அந்த மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. என்னடா இந்த குழந்தை இப்படி பேசி, ஏதோ பயந்துருக்கு, ஏதோ பேய் பிடிச்சிருக்கு, அது இதுன்னு. இப்படியே நாட்கள் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 3.5 வயசு ஆகுது அந்த குழந்தைக்கு. அப்பொழுது ஒரு முறை அந்த சாந்தா தேவி குழந்தையோட அப்பா பகதூர் அவர்களோட நண்பர் ஒரு ஆசிரியர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு அந்த குழந்தைகிட்ட பேசுகிறாரு. அந்த குழந்தைங்க அதே மாதிரி பேசுது. இந்த மாதிரி என்னோட பெற்றோர்கள் இவங்க கிடையாது, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, நான் வேறு ஊர் அப்படி இப்படின்னு என்ன 4 வயசு குழந்தை பேசுது. சரிம்மா, உன்னோட கணவர் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அந்த குழந்தைய சொல்லுது சௌத்ரி அப்படின்னு சொல்லுது. ஒரு விலாசம் கொடுக்குது. எனக்கு ஒரு மகன் இருக்கான்,
நான் வந்து இறந்துட்டேன், இந்த குழந்தை வந்து போன பிறவியில் இறந்துருச்சான், இது எல்லாம் சொல்லுது அந்த குழந்தை. இவருக்கு ஒன்றும் புரியல. இவரும் என்ன பண்ணுறாரு, விளையாட்டுத்தனமாக ஒரு லெட்டர் எழுதி அனுப்புகிறாரு, ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறாரு அந்த குழந்தை சொன்ன அட்ரஸ்க்கு. எழுதி அனுப்பிட்டாங்க. இப்படியே நாட்கள் போகுது. இப்படியே போயிட்டு இருக்கும்போது 1 மாதம் ஆகுது. இவங்க லெட்டர் போட்டெல்லாம் மறந்துட்டாங்க. அங்கேருந்து பதில் கடிதம் வருது. இந்த குழந்தை சொன்ன மாதிரியே அதே விஷயம் அங்கேருந்து பதில் வருது. அந்த குழந்தையோட, அதாவது ஒரு பிறவியில் அந்த குழந்தையோட கணவர் சௌத்ரி பதில் கடிதம் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி அவங்களோட மனைவி வந்து சில வருடங்களுக்கு முன்பு இறந்துட்டதாகவும் அப்படிலாம் வருது. இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா இந்த குழந்தை சொன்னது அப்படியே இருக்குன்னு. இப்படியே கடிதங்கள் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த ஆசிரியர் இந்த குழந்தை சொல்கிறதெல்லாம் எழுதி அனுப்புகிறாரு. அங்கேருந்து வர பதில் கடிதமும் அதே மாதிரி வந்து இருக்குது. அந்த குழந்தை சொல்கிறது எல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. இப்படி நாட்கள் ஓடுது. சௌத்ரி கிளம்பி வந்துட்டார் தன்னோட பையனை கூட்டிக்கிட்டு. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே அப்படின்னு. ஏன்னா இவங்க குடும்பத்தில் நடக்கிறதெல்லாம் இங்கே ஒரு குழந்தை சொல்லுதுன்னு சொல்லிட்டு அப்படியே எழுதி அனுப்புனா எப்படி இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வத்தில் அவர் கிளம்பி வந்துட்டார். கிளம்பி வந்தால் அந்த விலாசத்துக்கு வந்துட்டாங்க. சாந்தாதேவி பகதூரோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தோடனே இந்த குழந்தை 4 வயசு குழந்தை அப்படியே ஓடி போய் சௌத்ரி அவரோட காலில் விழுந்து வணங்குது. தன்னோட கணவனோட காலில் விழுந்து வணங்குது. அந்த பையன் கூட வந்திருக்க பையனை கட்டி பிடிச்சிட்டு, இவன் தான் என்னோட பையன், இவனுக்கு அது பிடிக்கும், இவன் இது பண்ணுவான், இவனுக்கு இப்போ தான் தூங்குவான், இவனுக்கு இதெல்லாம் பிடிக்கும், அது இதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பற்றி பேச ஆரம்பிக்குது. அந்த பையன் நல்ல பெரிய பையனாக வளர்ந்துட்டான். இப்போ இப்படியே போயிட்டுருக்கு. அந்த சௌத்ரி சொல்கிறாரு, நான் இந்த குழந்தையோட கொஞ்சம் தனிமையில் பேசணும் அப்படின்னு. சரி, அவங்க வீட்டில் இருக்கவங்களும் கொஞ்சம் தள்ளி இருக்காங்க. அந்த குழந்தைகிட்ட பேசுகிறாரு. பேசினவர் அங்கேருந்து கொஞ்ச நேரத்தில் கத்திக்கிட்டே ஓடி வராரு. இது நிஜமாகவே என்னோட மனைவி தான் இந்த குழந்தை, எங்கள் 2 பேருக்குமே தெரிந்த எல்லா விஷயங்களையும் இந்த குழந்தை சரியாக சொல்லுது அப்படின்னு. அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது. என்ன நடக்குதுன்னு தெரியல. சரின்னு அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு அந்த ஊருக்கு போகிறாங்க, சௌத்ரியோட வீட்டுக்கு. அங்கே இருக்க வீட்டுக்கு போகிறாங்க. போகிற வழியெல்லாம் அந்த குழந்தை சொல்லுது, அந்த ஊருக்குள்ளே போனோன்னு, இங்கே தான் நாங்கள் வந்து பலகாரம் வாங்குவோம், இங்கே தான் காய்கறி வாங்குவோம், இங்கே எங்களோட நண்பர் இருக்கார், இங்கே எங்களோட சொந்தக்காரங்க இருக்காங்க, இந்த கோவிலில் தான் நாங்கள் வந்து விளக்கேற்றுவோம், இந்த கோவிலுக்கு தான் நாங்கள் தினமும் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லுது. அந்த கணவரை பார்த்தும் கேட்குது, என்னங்க தினமும் துவாரகாதீஸ்வரர் கோயிலுக்கு போகிறீங்களா, அங்கே போயிட்டு காலையில் 10 மணிக்கு விளக்கேற்றுவீங்களே, எல்லாம் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குது. இப்படியே போகுது. வீட்டுக்கும் போகிறாங்க. வீட்டுக்கு போனால் நாங்கள் ஒரு வயதானவர் இருக்கார், சௌதரியோட அப்பா, தந்தை. அவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குது, மாமனாரா. இப்படியே நடந்து எல்லாமே ஊர்ஜிதமாகுது. இந்த குழந்தை வந்து முற்பிறவியில் சௌத்ரி அவர்களோட மனைவி அப்படிங்கிறது. சௌத்ரி அவர்களுக்கு இப்போ திருமணம் ஆகிடுச்சு. கேட்குது அந்த குழந்தை, நம்ம 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் சத்தியம் செய்து கொண்டோமே, அதை நீங்கள் மீறிட்டீங்களா, நீங்கள் மறந்துட்டீங்களா? அதை நாம் இருவரில் யாராவது ஒருவர் இறந்தாலும் மறுமணம் செஞ்சிக்க கூடாது அப்படின்னு நம்ம வந்து சத்தியம் செய்து கொடுத்தோமே ஒருவருக்கு ஒருவர், அதை நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்னு. இவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ இந்த குழந்தை இங்கே இருக்கிறதா, இல்லை அவங்க வீட்டு புதுசாக ஒரு பிறவி எடுத்துருக்கல அந்த வீட்டுக்கு, பகதூர் வீட்டுக்கு போகிறதா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே குழப்பம். சாந்தாதேவி அந்த குழந்தை ஒரு முடிவு எடுக்குது, இல்லை நான் என்னோட வீட்டுக்கே, என்னோட போன பிறவி முடிஞ்சிருச்சு, நான் இறந்துட்டேன், என்னோட புது அப்பா பகதூர் அவங்களோடய நான் வாழ விரும்புகிறேன், நான் அவங்க வீட்டுக்கே போகிறேன்னு தன்னுடைய புது பெற்றோர்களான பகதூர் அவங்களோட குடும்பத்துக்கே வந்து போயிட்டாங்க. அந்த குழந்தை அப்படியே வாழ்கிறாங்க. கிட்டத்தட்ட 1986 பிருந்தாவனத்தில் தன்னோட உயிரை வந்து விட்டுறாங்க. பிருந்தாவனத்தில் திருமணம் செய்துக்கல, ஏன்னா அவங்களோட கணவனுக்கு அவங்க மறுமணம் செஞ்சுக்க மாட்டேன்னு வாக்கு கொடுத்துருந்ததுனால அந்த குழந்தை சாந்தாதேவி திருமணமே செஞ்சுக்காமல் கிட்டத்தட்ட 1986 இறைவனோட நாமத்தை மட்டுமே அது வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்து தன்னோட உயிரை வந்து விட்டாங்க. இப்பொழுது அந்த குழந்தை நேரத்தில், அதாவது அந்த சாந்தாதேவி குழந்தையாக இருக்கும்போது அந்த 3-4 வயது நடந்த நேரத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாம் அந்த செய்தித்தாள்களில் அதில் இதுலன்னு வந்து உலகம் முழுவதும் வந்து ரொம்ப இது வந்து ஒரு பேசும் பொருளாக வந்து மாறுது. அதுக்கப்புறமா தான் முற்பிறவி இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணப்பட்டாங்க. இன்றைக்கும் இது சம்மந்தமாக நிறைய புத்தகங்கள் கிடைக்கிது. சாந்தாதேவி சம்மந்தமான கட்டுரைகள், அந்த கதைகள் எல்லாம் ஆராய்ச்சி செய்து அவங்களோட கதைகள் இன்றைக்கும் வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இது சம்மந்தமாக நிறைய திரைப்படங்களும் வந்துருச்சு. அப்போ அந்த சமயத்தில் காந்தியடிகள் இப்போ இந்த மாதிரி குழந்தையெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி இங்கே போனது வந்தது, முற்பிறவியை பற்றி எல்லாமே சொல்லுது, இதெல்லாம் கேள்விப்பட்ட காந்தியடிகள் அப்போ சொல்கிறாரு. எல்லாரும் கேட்டப்போ சொல்கிறாங்க, காந்தியடிகள் அவருக்கு வந்து
இறை நம்பிக்கை ரொம்ப அதிகமாக உண்டு. பகவத்கீதை மேலே தீவிர நம்பிக்கை உண்டு. அவர் சொல்கிறாரு, இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த ஆத்மா, இந்த மனித உடம்புங்கிறது சும்மா, அதுக்குள்ளே இருக்க ஆத்மாவுக்கும் அழிவே கிடையாது. ஒவ்வொரு பிறவியில் ஒவ்வொரு உருவங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்கிறார். ரொம்ப ஆச்சரியப்படவே இல்லை அவர். எதுக்காக இந்த ஒரு கதை அப்படின்னா, போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு செய்த ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தால் நம்ம வந்து இறைவனோட திருவடி சேர்ந்துருக்கோம். அற்புதமான ஒரு குரு கிடச்சிருக்காரு. எல்லாமே நல்லபடியாக நடக்கும், நம்பிக்கையோடு இருக்கும். ஏன்னா எத்தனையோ பிறவிகளில் எங்கெங்கேயோ இருந்த நம்ம இந்த பிறவியில் நம்ம சாயியோட பாதத்தை வந்து பிடிச்சிருக்கோம். இதை விட மிகப்பெரிய பாக்கியம் வேறு என்ன நமக்கு இருக்க வேணும்? இது ஒன்று பார்த்தாதான் எவ்வளோ அற்புதமான ஒரு குரு கிடச்சிருக்காரு. அவரோட நாமத்தை ஜெபம் பண்ணுற ஒரு பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்கு. இது ஒன்று போதும் இந்த பிறவிக்கு. எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நம்பிக்கையோடு இருப்போம். இப்போ நம்ம சாய் குடும்பத்தில் பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த மகிந்த் சகோதரருக்கு இன்றைக்கி பிறந்தநாள். மகிந்த் சகோதரருக்கு நம்ம எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அவரோட எதிர்கால வாழ்க்கைக்காகவும் அவரோட ஆரோக்கியத்திற்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனையும் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக குணராஜா ஆகாஷ் தம்பிக்கு 12வது பிறந்தநாள். குணராஜா ஆகாஷ் தம்பிக்கு நம்ம எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். தம்பி நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும், உடல் ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக வாழணும்னு குணராஜா ஆகாஷ் தம்பிக்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனையும் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சாய் பாலா சாருக்கு 80வது பிறந்தநாள். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்வதோடு மட்டுமில்லாமல் அவரோட உடல் ஆரோக்கியத்திற்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அடுத்ததாக கண்மணி சகோதரி அவர்களுக்கு இன்னைக்கு 31வது பிறந்தநாள். கண்மணி சகோதரிக்கு நம்ம எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அவங்களோட உடல் ஆரோக்கியத்திற்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இவங்க மட்டும் இல்லாமல் வேற யாரெல்லாம் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். திருமண நாள் கொண்டாடும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.